Hi guys, welcome to my channel. சேனலுக்கு புதுசாக இருந்தால் ஃபஸ்ட்டு போய் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, என்னடா இவனுங்க செங்கல் வச்சுன்னு வீடு கட்டுறாங்களேன்னு நினைக்கக்கூடாது. பாபிக்யூ கிரில்லே இல்லாமல் பாபிக்யூ பண்ணுறது எப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ செங்கல் உங்களுக்கு கிடைக்கலன்னா பக்கத்தில் வீடு எதுனா கட்டியிருந்தா தயவு செஞ்சு கை வைக்காதீங்க. போய் செங்கல் கடையில் கரெக்டாக வாங்கின்னு வந்து கை வைக்க வேண்டாம். அது வந்து இட்ஸ் அஃபென்சிவ். நீங்கள் கண்டிப்பாக போய் ஒரு கடையில் மண்ணும் வாங்கிட்டு வந்துடலாம். நம்ம எங்கேயும் கை வைக்கல, ஏன்னா பக்கத்துலேயே நம்ம பில்டிங் கட்டிட்டு இருந்தாங்க. நம்ம ஃப்ரெண்டு தான் அதுவும், அதனால ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டே நம்ம கை வச்சிட்டோம். இதெல்லாம் 8 செங்கல், ஒரு ஹார்ட்வேர் ஷாப்லேருந்து ஒரு கிரில்லு, கொஞ்சம் சார்கோலும், கொஞ்சம் மண். இது எங்கள் மம்மி சொன்ன ரெசிபி தான். ஸோ என்னென்ன போடணுன்னு நான் உங்களுக்கு ஒரு வாட்டி சொல்லிடுறேன். ஸோ சிக்கன் 2 kg. ஸோ சிக்கன் வந்து 2 kg. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 100 grams. So pepper powder 1 teaspoon, chilli powder 4 tablespoon, dry methi 1 teaspoon, cumin powder 1 teaspoon. கலர் எவ்வளோ போடணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. ஸோ மைதா ஃப்ளவர் வந்து 4 tablespoon, கார்ன்ஃப்ளவர் வந்து 4 tablespoon. மசாலாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம், அது உங்கள் இஷ்டம். மீன் வந்து நீங்கள் லைம் போட்டுதான் இருந்தால் லைம் போடலாம், இல்லை தயிர் போட்டுதான் இருந்தால் தயிர் போடலாம். ஸோ சால்ட் உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு பார்த்து நீங்களே போட்டுக்கோங்க. ஸோ இதெல்லாமே மிக்ஸ்அப் பண்ணி நீங்கள் மேரினேட் பண்ணிடுங்க ஒரு 2-3 hours. ஓகே, ஸோ பாபிக்யூக்கெல்லாம் இருட்டு தாங்க செட்டு. நம்ம மேரினேட் பண்ணுற டைம்லேயே கொஞ்சம் லைட்டாக இருட்டுச்சு. ஸோ இதுதான் பர்ஃபெக்டான ஒரு டைமிங் கூட. ஸோ பாபிக்யூ பற்ற வைக்கிறதே ஒரு கலை தான், அதே ஒரு டைம் பாஸ் தான். பேசாமல் ஃபோனெல்லாம் பிடிச்சின்னு நோண்டின்னு இருக்காமல் அதெல்லாம் கற்றுக்குன்னா ஒரு இட்ஸ் அ டைம் பாஸ். நம்மளுக்கே ஒரு நல்ல ஃபீல் இருக்கும். இது பாருங்கள், இந்த நைட் ஸ்லோ மோஷனில் நைட்டில் செம்மையாக தெரியுது. இட்ஸ் எ பியூட்டிஃபுல் சைட். க்ரேஸி ஆகுது இல்லை? ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பற்றிக்கிச்சு. ஓகே, இப்போ க்ரில்லை போட்டு கொஞ்சம் ஹீட் பண்ண வேண்டியது தான். ஸோ நம்ம சிக்கன் பீஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து வைக்கிறோம். இப்போது நம்ம வந்து ஒரு டாங் வச்சுருந்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிக்கன் பீஸ் எல்லாம் எடுத்து வைக்க. அதே மாதிரி ஒரு ப்ரஷ் இருந்தாக்கா, ஆயில் இல்லைனாக்கா நீங்கள் வாட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கொஞ்சம் இதாக இருக்கட்டுமேன்னு, ஸ்டிக்கியாக இருக்கக்கூடாதுன்னு அந்த க்ரில்லு மேலே கொஞ்சம் பட்டரை தடவிட்டு அந்த சிக்கன் மேலே கொஞ்சம் அந்த மசாலா, நீங்கள் மிச்சம் இருக்கிற மசாலா வாட்டர் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டாக்கா அது மசாலா வாட்டர் ஆகிடும். அது மேலே நீங்கள் போட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆயில் போட்டுக்கலாம் ஒரு ப்ரஷ் வச்சு, அது உங்கள் இஷ்டம். ஸோ எங்களுக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஹீட்னஸ் கொஞ்சம் கம்மியாக வந்துட்டு இருக்குது. ஸோ கொஞ்சம் லோவர் பண்ணலான்னுக்கிறோம். பர்ஃபெக்டாக இருக்குது, கொஞ்சம் லோவர் பண்ணோம் பாபிக்யூவை. லைக் 2 செங்கல் ஃப்ளாட்டாக வச்சிட்டோம், அதனால இப்போ கொஞ்சம் ஹீட்னஸ் ஜாஸ்தி இருக்குது. ஃப்ரை கொஞ்சம் சீக்கிரமாக ஆகுது. அப்படியே வச்சுருந்தால் கொஞ்சம் இன்னும் லாட் ஆஃப் டைம் எடுத்துக்கும் நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு. அதுக்குள்ளே காலையிலே ஆகிட்டுக்கும். நம்ம கோழி ஃபேமிலியே எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஸோ இப்போ தான் கொஞ்சம் வந்துட்டுருக்காங்க ஃப்ரை ஆகி. அப்படியே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வந்தாங்கன்னாக்கா அப்படியே டைரெக்டாக வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க. ஐ மீன் நம்ம வாய்க்குள்ளே போயிடுவாங்க. ஃப்ரையாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த டெக்ஸ்சரும் அந்த கலரும் செம்மையாக வந்துட்டுக்குது. ஃபுல் கோல்டனாக ஒரு ரெட் ஆரஞ்சு கலராக. ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் லைம் போட்டோன்னு வச்சுக்கோங்க, அந்த டேங்கினஸ் செம்மையாக இருக்கும். ஸ்லோ மோஷனில் பாருங்கள், லைட்டாக கொஞ்சம் மெர்சல் ஆகிட்டேங்கன்னு நினைக்கிறேன். இதுதான், எவ்வளோ நீங்கள் லைம் போடுறீங்களோ அந்த டேங்கினஸ் செம்மையாக இருக்கும் ஒரு சிக்கன் கூட. சிக்கன் எந்த டிஷ்ஷு வேணால் இருக்கட்டும், நீங்கள் ஒரு ஃப்ரைன்னு பண்ணிங்கன்னா லைம் கண்டிப்பாக தேவை. இல்லைன்னா தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க. லைம் பக்கத்தில் இருந்தால் ஒண்டி தான் சாப்பிடணும். கவாப்பும் சரி, கவாப்புக்கு மெயின் லைம் இல்லைனாக்கா அது கேன்சலே பண்ணிவிடுங்க. திஸ் இஸ் மை ஒப்பீனியன். இப்போ ஃபினிஷிங் ஆஃப் த பார்பிக்யூ பார்க்கறதுக்கே மஸ்தாக இல்லை, சாப்பிட்டா இன்னும் மஸ்தாக இருக்கும் நம்ம guys. So please proceed.
சாப்பிட்டு சொல்கிறேன். சாஃப்ட்டு கிறிஸ்பி சூப்பர் மசாலே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட்னு எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அமைதியாக வெயிட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோக்கு.